ஏங்க, என்ன ஆச்சுங்க? நான் உங்களை இப்படி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஏங்க, எப்படிங்க இருக்கீங்க? நான் உங்க மகன் வந்திருக்கேங்க. ஏங்க, கண்ணு முழிச்சு பாருங்க. ஏங்க, என்கிட்ட பேசுங்கங்க. என்னாச்சு? ஏங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? உங்க மகன் அழுதுகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கேட்கலையா? மகா, நீ அழவே கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல. உன் கண்ணில் கண்ணீர் வந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவீங்கல்ல. அழக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இப்ப நான் அழுதுட்டு இருக்கேன். நீங்க பாக்குறீங்களா இல்லையா? ஏங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? எங்க இங்க பாருங்கங்க. எங்க கண்ணு முழிச்சு பாருங்கங்க. ஏங்க, என்னமோ மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இப்ப மட்டும் நீங்க என்கிட்ட பேசல, எனக்கு கெட்ட கோவம் வரும். மகா, என்கிட்ட ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட பேசாம நீ இருக்க கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப நீங்க மட்டும் 3 நாளா என்கிட்ட பேசாம இருந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க கண்ணை மூடி படுத்திருக்கீங்க. இப்ப நீங்க கண்ணை திறந்து என்ன பார்க்கணும். இல்ல, நான் இங்க இருக்கவே மாட்டேன். பாக்குறீங்களா? ஏங்க, நான் பேசுறது கேக்குதா? மகா, மகா, அழாத மகா. ஏங்க, உங்களுக்கு எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு சரியாயிரும். சரியா? ஏங்க, எதை பத்தியும் நினைக்காதீங்க. நான் உங்க கூட இருந்து உங்களை கவனிச்சுக்குவேன். நான் அழலைங்க, நான் அழல. அண்ணே, அண்ணே, உனக்கு எதுவும் இல்லைண்ணே, சரியாயிருண்ணே. அண்ணே, நீ கண்ணு முடிச்சிட்ட. நான் போய் டாக்டர்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேனே. ஏய், மகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நான் உங்களை பார்த்துக்கணும். ஏங்க, நான் வீட்டுக்கெல்லாம் போகல. உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். மகா, குழந்தை பாவம், நீ வீட்டுக்கு போ மகா. தம்பி பாத்துக்குவான். அண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியாயிரும். நான் போய் அப்பாட சொல்லி அப்பாவை கூட்டிட்டு வரேன். அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே. நீ சரியாயிருவ, நீ கவலைப்படாத. டேய் ஜான், ரொம்ப பேசாத. உனக்கு ஒண்ணு இல்லடா, நீ நல்லா இருக்க. டாக்டர் வந்த உடனே உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. நீ கண்ணு முடிக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மகா, அழாதம்மா. டேய், நீ மகா கிட்ட பேசிட்டு இரு. நான் போய் டாக்டர் வர சொல்றேன். சரிங்கப்பா. மகா, கவலைப்படாத மகா. சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேன். இப்போ எப்படி எங்க இருக்கு உங்களுக்கு? வலி ரொம்ப இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மகா, எனக்கு ஒண்ணும் இல்லை, சரியாயிருச்சு. நீ எப்படி மகா இருக்க? நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களை பார்க்காம தான் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ உங்களை பார்த்துட்டல, எல்லாம் சரியாயிரும் உங்களுக்கு. உங்களை நான் கவனிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. மகா, நீ வீட்டுக்கு போ மகா. எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு லேசா பெயினா இருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. மகா, நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு வரேன். நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு மகா. எப்படிங்க என்னால் வீட்டில் போய் நிம்மதியாக இருக்க முடியும்? ஏங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிட்ட மாதிரி வருமா? வேண்டாங்க, நான் இங்கேயே இருக்கிறேங்க. ப்ளீஸுங்க. சொன்னா கேளு மகா. நீ வீட்டுக்கு போ. நான் எப்படியும் இன்னும் 2 நாள்ல வந்துருவல. ப்ளீஸ் மகா, நீ இங்க இருந்தா கஷ்டப்படணும். நீ ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடணும். நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல. நான் சொன்ன கேப்பல. ப்ளீஸ்மா. சரிங்க, ஆனால் நான் தினம் ஒரு வாட்டியாவது உங்களை வந்து பார்த்துட்டு போவேன். சரியா? சரிம்மா, நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. டேவிட் இல்லைன்னா ஜேம்ஸ் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? சரிங்க, உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய நிம்மதி. 2 நாளாக உங்களை பார்க்காம என் மனசு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? இங்கே எங்கே இருக்கீங்க என்னன்னு எதுவுமே தெரியலைங்க. என் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. உங்களுக்கு சரியாயிரும், கவலைப்படாதீங்க. சரியா? அக்கா, இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்க இருக்கு. அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அக்கா, நீ வீட்டுக்கு வாக்கா. எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. நீ குழந்தைய நல்லா கவனிச்சுக்கணும்ல. இங்கே பாரு, குழந்தை நல்லபடியாக பிறக்கணும். நீ நேரத்துக்கு சரியா சாப்பிடணும். வீட்டுக்கு வாக்கா. அக்கா, நீ வீட்டுக்கு கிளம்புமா. டாக்டர் வர நேரம். எல்லாரையும் உள்ளே இருக்க விட மாட்டாங்க. நீ கிளம்புமா. அவனுக்கு காலில் மட்டும் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். நீ கிளம்புமா. என்ன மாமா சொல்றீங்க? ஆபரேஷனா? எதுக்கு? நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. காலில் அடிபட்டிருக்குல,
அதனால அதை சரி பண்றதுக்காக ஒரு சின்ன ஆபரேஷன் சொன்னாங்க. மத்தபடி எதுவும் இல்ல. அதுவும் இன்னைக்கே பண்ணி முடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு வாரத்துல அவன் வீட்ல இருப்பான். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. சரிங்க மாமா. ஆகா, அப்பா இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புமா. இங்க பாருமா, இனி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இப்பதான் கண்ணு முழிச்சிட்டான்ல, நீ போய் வீட்ல நாக்குக்கு ருசியா சமையல் பண்ணு. நான் மத்தியானமா வரேன். அப்போ நீ என் கூட சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுக்கலாம். சரிங்க மாமா. அக்காவை கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா. வாக்கா, டாக்டர் வந்தா சத்தம் போடுவாங்க. அதான் மாமா சொல்றாருல, வீட்ல போய் அத்தானுக்கு பிடிச்சதா சமையல் பண்ணுக்கா. எங்க அப்ப நான் வரேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? போயிட்டு வா மகா, கவலைப்படாத, சரியாயிரும். ஆ, சரிங்க. உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்குதே. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா. அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் சங்கடமா இருக்கு. அவனை போய் பார்க்க கூட முடியல. ஓ மாமா வந்து நீ என்ன அடிச்சிட்டு இப்படி சொல்லிட்டு போறத நினைச்சா எனக்கு இன்னும் மனசு சங்கடமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஜானுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டா? ஆ, என்ன சொல்றீங்க? நீங்க போய் பார்க்கறதுக்கு என்ன? நீங்க அவனோட அம்மா, உங்களை யாரு தடுக்க முடியும்? ஆ, என் மக கூட சொல்லலையே. திமிரு பிடிச்சவ. என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொன்னா தானே அவ எப்படி சொல்லுவா? இவ தான் நம்ம பக்கம் நிப்பா. அவ நம்மள கண்டுக்கவே மாட்டாள. ஐயோ அம்மா, நீ சும்மா இருக்க மாட்டியா? அத்தை இருக்க நிலைமையில இப்ப எதை பேசுற? சும்மா இருமா. நீங்க பாருங்க, உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க போய் பாருங்க. ஆனா நீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல போய் தான் ஆகணும். அப்பதான் நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அத்தை, இத சாக்கா வச்சு நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு நல்ல சான்ஸ். அதனால நீங்க கிளம்புங்க. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அத்தை, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகணுமா வேண்டாமா சொல்லுங்க. ஆமா, அந்த வீட்டுக்குள்ள நான் போய் தான் ஆகணும். ஆனா எப்படி போறது? அதுக்காக தான் இப்ப ஜானத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இத சாக்கா வச்சு நீங்க உள்ள போகல, இனி எப்பவுமே உள்ள போக முடியாது. காலத்துக்கும் உங்களை நுழைய விடாம உங்க மருமவளுவோ உங்களை இங்கேயே போட்டுருவாளுக. இதுதான் சாக்கு. நீங்க போய் உங்க மகனை பார்த்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருங்க. நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி அவங்க கிட்ட காட்டிக்கோங்க. என்ன சொல்ற? என்ன அவர் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரா? என்ன நீங்க பண்ண காரியத்துக்கு வெத்தலை பக்கம் வச்சு அளப்பாரு. இதை சாக்கா வச்சு உள்ள நுழையிறது தான் புத்திசாலித்தனம். சும்மா எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உடனே போய் ஜானை பார்த்துட்டு அப்படியே உள்ள நுழையிறதுக்கு ஒரு சீனை போடுங்க. ஆமாத்த, அம்மா சொல்றதான் சரி. இதை சாக்கா வச்சு அழுது உள்ள நுழைங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்துல நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அக்காவும் தங்கச்சியும் ஒரே அடியா உங்களை இங்கே போட்டுருவாளுங்க. அதுவும் இல்லாம உங்க மூத்த மருமவ, அதான் அந்த மகா, அவ கொஞ்சம் சாப்பிட்டு அவ முன்னாடி அழுதிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிடுவா. யாரு? அவளையா சொல்றீங்க? அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அவ லேசுப்பட்ட ஆள் கிடையாது. என்கிட்டயே மல்லுக்கு நின்னவா. அக்காளும் தங்கச்சியும் ஒரே மாதிரிதான். உங்க மவளே ஒன்னும் கண்டுக்கல, பின்ன இவ்வளவு எப்படி கண்டுக்குவாளுவா? அதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. ஏதாவது ஒரு துருப்பு கிடைக்கும், அதை வச்சு அப்படியே உள்ள நுழைஞ்சிருங்க. இங்க பாருங்க, இதான் உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். எல்லாம் நல்லதுக்குன்னு நினைங்க. மகனுக்கு இப்படி ஆயிட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு ஜானுக்கு இப்படி ஆகணும்னு நான் எப்பவும் நினைச்சது கிடையாது. எனக்கு அவன் மேல கோவம் இருந்தது உண்மை. ஆனா இப்படி அடிபட்டு கிடப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அது எனக்கு மனசு சங்கடமா தான் இருக்கு. சரி சரி, இப்படியே சென்டிமெண்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காரியத்துக்காகாது. உடனே கிளம்புங்க. இதை சாக்கா வச்சு ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள நுழைங்க. நீங்க நுழைஞ்சாதான் நான் நுழைய முடியும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா, இவ சொல்றது சரிதான். எலிசபெத்து எது சொன்னாலும் அது சரியா தானே இருக்கும். நீங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க. சரிங்க அத்தை, அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். சரிம்மா. மகா, காஃபி ஏதாவது குடிக்கிறியாமா? வாங்கிட்டு வரட்டா? இல்லத்தான், எனக்கு எதுவும் வேண்டாம். அத்தை, உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வரட்டா? ஜாக்லின், உனக்கு? இல்ல தம்பி, எதுவும் வேண்டாம். முதல்ல ஆபரேஷன் முடிஞ்சு மாப்பிள்ளைய பார்க்கட்டும்,
அப்புறம்தான் மனசு ஆறும். மனசே பொறுக்க மாட்டுக்கு. மாப்பிள்ளைய பார்த்தாதான் முதல்ல பச்சை தண்ணி உள்ள போகும். என்னடி என்னாச்சு உனக்கு? அம்மாவை நினைச்சதானே எனக்கு ஆத்திரமா வருது. ஏனே இவங்க இப்படி இருக்காங்க? கடைசி வரைக்கும் அண்ணனை கரிச்சு கொட்டி கொட்டி இப்ப அண்ணன் பெட்ல கிடக்குற அளவுக்கு ஆயிட்டாங்களா? எல்லாம் அவங்களால தானே. ஒரு நாளாவது அண்ணனை நிம்மதியா இருக்க விட்டாங்களா? என்ன பாடு படுத்தி எடுத்தாங்க. என்னென்ன ஜென்மம் இவங்க. விடுமா, இப்ப அத பேசி பிரயோஜனம் இல்ல. பாவம் ஜான், அவன் நல்லபடியா குணமாகணும், அதுதான் நமக்கு முக்கியம். என்னால முடியலனே. அப்படியே அங்க போய் அவங்கள நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் போல இருக்கு. எவ்வளவு திமிரு இருந்தா அண்ணனை எப்ப பார்த்தாலும் கண்ணுல காண விடாம பாடா படுத்தி எடுத்திருப்பாங்க. என் அண்ணனோட நிலைமைக்கு காரணம் அவங்க தானே. நம்ம யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கனே. என்ன பாடு படுத்திருக்காங்க. இன்னைக்கு என் அண்ணன் படுக்கையில கிடக்கிறதுக்கு அவங்க தானே காரணம். அத பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல. எனக்கும் அவங்க மேல ஆத்திரம் இருக்கு. ஆனா என் புருஷன் குணமாயி நல்லபடியா வீட்டுக்கு வரணும், அவரு சரியாகணும், அதுதான் எனக்கு முக்கியம். இப்ப யார பத்தியும் எனக்கு எதுவும் தோணல. நீயும் விடு, எதை பத்தியும் பேசாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? ஹனி, யார் வீட்ல இருந்து வந்த நீங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பெத்த தாய் நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன நீ குணம் இது? சரிம்மா விடு, அத பத்தி பேசுறதுக்கு இது இடமும் இல்ல, நமக்கு அதுக்கான நேரமும் இல்ல. உன் அண்ணன் நல்லபடியா குணமாகி வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். எனக்கு அவரை இப்படி பார்க்கறதுக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஆமாமா, மகா சொல்றது சரிதான். ஜாக்சன் கூட என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போப்பா, ஜான் சித்தப்பாவை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை கூட வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லாமும் அம்மா தான் காரணம். ஆனா என்ன செய்யறது? இப்ப அவங்கள பத்தி நாம இங்க பேச வேண்டாம். அவங்கள பத்தி பேசினாலே இன்னும் மனசு ரணமா தான் ஆகும். சரிண்ணே,